بسم الله الرحمن الرحيم. கணித்துக்குரியவர்களே, சென்ற வாரத்திலிருந்து நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து கொண்டு வருகின்றோம். போன அமர்வில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இறைவனுக்காக நேர்ச்சை செய்த அந்த இதிலிருந்து வரலாறு ஆரம்பிக்கப்பட்டு, அதற்கு அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சுப செய்தி கூறப்படுகின்றது. கலிமத்துல்லா, அல்லாஹ்னுடைய வார்த்தையில் என்று ஒருதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அந்த சமயத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமை தவறானவள் என்று அந்த அழைக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினார்கள். நான் இன்னி அப்துல்லா என்று தன்னுடைய முதலாவது வார்த்தையாக நான் அல்லாஹ்னுடைய அடிமை என்று கூறினார்கள். மேலும் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்தும் பேசினார்கள். நான் நபியாக ஆக்கப்பட உள்ளேன் என்பதை குறித்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்திலே பேசினார்கள். அதாவது இப்போ அந்த வயசுல பேசி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியதாக ஆன பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் பேசுறாங்க. சரியா? திருமறை குர்ஆனிலும் சரி, இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள்லையும் சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது வரலாறுல பதிவு செய்யப்படலை. ஏனென்றால் திருமறை குர்ஆன் என்பது வரலாற்று புத்தகம் கிடையாது. இதுல சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, படிப்பினைகள் பெறுவதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லியிருப்பான். அதனால இந்த சின்ன வயதுல பேசிய பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்கிறார்கள் என்ற அந்த வரலாறு என்பது நமக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 30வது வயசுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எத்தனாவது வயசுல? 30வது வயசுல. 3 வருஷம் என்ன பண்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று அந்த அழைப்பு பணியை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிகிறாங்க. 3 வருடம் கழித்து என்ன நடக்குது? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஏற்பாடு, அதுவும் ஒரு அற்புதம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு கைப்பற்றப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். அந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ இந்த 3 வருஷத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை அழைக்கிறாங்க. பல சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. சில பேர் ஏத்துக்கிறாங்க, அவங்க மீது நம்பிக்கை கொள்றாங்க. பல பேர் அவங்க மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. சரியா? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆரம்பத்தில் ஓதி காண்பிச்ச நண்பர்களே. இந்த வசனம் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ்வுக்கும் நாளை மறுமை நடக்கக்கூடிய உரையாடலை பேசக்கூடிய வசனம். சூரத்துல் மாயிதாவினுடைய இறுதி வசனங்கள்ல ஒரு வசனமாக இது இருக்கு. நாளை அல்லாஹ் ஈசா நபியை என்ன செய்வான்? சில கேள்விகளை கேட்பான். ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இது கால் அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அவர்களே, அந்த குல்தலின் நாஸ், நீங்கள் மக்களிடத்திலே சொன்னீர்களா, உங்களையும் உங்களுடைய தாயாரையும் என்னை விடுத்து கடவுளாக வணங்குங்கள் என்று நீங்கள் மக்களுக்கு கட்டளையிட்டீர்களா என்று கேட்கக்கூடிய அந்த சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கால சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன். மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு உரிமை அல்லாத விஷயத்தை நான் எப்படி சொல்லியிருப்பேன்? எனக்கு எந்த விஷயம் சொல்வதில் எனக்கு உரிமை இல்லையோ அதை குறித்து நான் எப்படி பேசியிருப்பேன்? யா அல்லாஹ்வே, நான் உயிர் வாழ்ந்த காலத்திலே சுப்ஹானல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த, நான் கூறியிருப்பேனே என்றால் அதை நீ அறிந்திருப்பாய். நான் மக்களுக்கு என்னையோ என்னுடைய தாயாரையும் நீங்க கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்க, வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொல்லியிருப்பேனே என்றால் நீ என்ன செய்திருப்பா? நீ அதை அறிந்திருப்பாய். நீ என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அறியக்கூடியவன், நானோ உன்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது என்பதை அறியாதவனாக இருக்கின்றேன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எனக்கு எதை கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் ஏவேன். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டா? அனேபுதுல்லா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கட்டளை, அதைத்தான் நான் மக்களுக்கு ஏவி இருந்தேன். நான் உயிரோடு இருக்கக்கூடிய வரையிலே, நான் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வரையிலே அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று தான் நான் சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சென்ற பிறகு என்ன நடந்தது என்பது அது எனக்கு தெரியாது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு
மறுத்துட்டு போயிடுவாங்க, நான் எதுவுமே சொல்லலை என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம சிந்திக்கணும், இன்று ஈசா நபியை கடவுளுடைய குமாரன் என்று எடுத்துக்கொண்டவர்கள், இன்று ஈசா நபியை 3 பேர்ல ஒருவர், 3 கடவுள்கள்ல ஒருவர், அதாவது கடவுள் என்பது 3 பரிணாமத்தில் இருக்கிறார், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. அப்போ அந்த சுதன் என்பவர் குமாரன், சொல்றது புரியுதா? அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைமை நாளை மறுமையிலே என்ன ஆகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஈசா நபியை, ஜீசஸை கடவுளாக ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மறுமையில ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க? மறுப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த மாட்டாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நண்பர்களுக்கு, கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்? அழகான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். குர்ஆன்ல இது சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பைபிள்ல கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு இடத்திலும் ஜீசஸ் என்னை வணங்குங்கள் என்று எந்த ஒரு இடத்துல, இப்ப இருக்கக்கூடிய பைபிள்ல கூட எந்த ஒரு வசனமும் கிடையாது நண்பர்கள். இப்போ அந்த விஷயத்தை என்ன செய்யணும்? நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லணும். சரி, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறானா, அவர்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். முதலாவது அற்புதம் என்ன? குழந்தையாக இருக்கும்போது பேசுறாங்க. அதுக்கப்புறமாக அழைப்பு பணி செய்யும் பொழுது சில அற்புதமான சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கிறார். அதுல ஒரு அற்புதம் என்னவென்றால், களிமண்ணிலிருந்து பறவை போன்ற ஒரு உருவத்தை வடிவமைத்து அதிலே ஊதுவதின் காரணமாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது பறவையாக பறக்கும். இது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. என்ன செய்வாங்க? களிமண்ணிலிருந்து பறவை போன்ற ஒரு டிசைனை பண்ணுவாங்க, அதுல ஊதுவாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அது பறவையாக மாஷா அல்லாஹ் உயிர் பெற்று அது பறக்கும். இது ஒரு அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபிக்கு கொடுத்தான். அதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்றால், பிறவி குருடரையும் வெண்குஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவங்களுடைய அந்த நோயை போக்குவாங்க. எதை கொண்டு? அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அதுக்கப்புறம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! மரணித்தவர்களை, அதாவது மண்ணறையில யார் மரணிச்சு இருக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்வாங்க? உயிர்ப்பிப்பார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. ஏன் இந்த அற்புதங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் தெரியுமா? அந்த காலத்துல சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் மருத்துவத்தில் நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே பெருமை அடிக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த ஒரு அற்புதத்தை கொடுத்து, அதாவது உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் அதை உறுதிப்படுத்தினார். அதாவது குருடர் ஒருத்தர் நல்ல நல்ல பார்வையோட பிறக்கிறார் வைங்களேன், இடையில பார்வை பறிப்போதுன்னா மருத்துவத்தினால சில சமயங்கள் என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் பண்ணி சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கு. ஆனா பிறவி குருடர், அதாவது பிறக்கும் பொழுதே குருடராக ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவரை ட்ரீட்மெண்ட்னால எனக்கு தெரிஞ்சு கியூர் பண்ண முடியாது. ஆனா ஈசா நபி என்ன பண்ணாங்க? பிறவி குருடரை கூட அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு என்ன செஞ்சாங்க? குணப்படுத்தினார்கள் என்பதை நாம் நாம் அவங்களுக்கு கொடுத்த அற்புதமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்னும் என்ன அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால், வஉனப்பிஉக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தகிரூன ஃபி புயூதி. அதாவது மக்கள் எதை உண்ணுவார்கள், அடுத்த வேளை எதை உண்ணுவார்கள் என்பதையும், இன்னும் வீட்டில் எதை சேமித்து வைத்திருப்பார்கள் என்பதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு முன்னறிவிப்பாக அறிவிப்பாங்க. இந்த ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். சொல்றது புரியுதா? அதாவது அடுத்த வேளை என்ன சாப்பிடுவாங்க என்ற விஷயத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இன்னும் மக்கள் எதை வீட்டில் அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த விஷயத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, எதை சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்பதையும் எல்லாருக்கும் முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இதை அல்லாஹ் ஒரு அற்புதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது என்ற ஒரு அழைப்பை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் என்னுடைய இறைவனாகவும் இருக்கிறான், உங்களுடைய இறைவனாகவும் இருக்கிறான், ஆகவே அந்த இறைவனை நீங்க என்ன செய்யுங்க? வணங்குங்கள் என்று தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை அழைத்தார்கள். இதை தான் குர்ஆன் உறுதிப்படுத்துது. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். பனி இஸ்ரவேலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலாகவும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயிலாகவும் சபிக்கப்பட்டார்கள். ஏன் சபிக்கப்பட்டாங்க தெரியுமா? ذَلِكَ بِمَا أَصَوْا, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக.
வகானு யஅததுன், இன்னும் அவர்கள் வரம்பை மீறியதன் காரணமாக, வகானு லா யதனாஹவுன அனில் முன்கரின் ஃபஅலு, ஒரு தீங்கை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதிலிருந்து அவர்களுக்கு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதிலிருந்து விலகி வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பிறவி குருடனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் குணப்படுத்துறாங்க, வெண்குஷ்டரோடு குணப்படுத்துறாங்க, மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புகிறார்கள். எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நான் செய்கிறேன் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவனை வணங்குங்கள் என்று சொல்றாங்க. அப்படி இருந்தும் அந்த மக்கள் என்ன செய்யல, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈசா நபி அவர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக என்ன செஞ்சாங்க தெரியுமா நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு பிளான் பண்றாங்க. சரியா? இதற்கிடையில ஒரு சம்பவம் நடக்குது. கிஸ்ஸத்துல் மாஇதா, உணவு தட்டு என்ற ஒரு சம்பவம். அல் மாஇதா என்ற அத்தியாயம் திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயமாக இருக்கு, சூரத்துல் மாஇதா. அதனுடைய அர்த்தம் என்ன? உணவு தட்டு. அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த ஹவாரியன்கள் அவங்களிடத்துல என்ன ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, இது காலல் ஹவாரியூன யா ஈஸா இப்ன மர்யம் ஹல் யஸ்ததீஉ ரப்புக யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா கால தக்குல்லாஹ் இன் குன்தும் முஃமினீன். ஹவாரியன்கள்லாம் யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள், மாணவர்கள். ஆரம்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஈசா நபியே, அல்லாஹ் எங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்க முடியுமா, அதிலிருந்து நாங்கள் உண்ணுவதற்காக நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஈசா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வை நீங்க அஞ்ச மாட்டீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்க அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்க எதற்காக கேட்கிறோம்னா உணவு, அதிலிருந்து உண்ணுவதற்காக கேட்கிறோம். அப்படி நாங்க உண்வதன் கொண்டு எங்களுடைய உள்ளங்கள் திருப்தி அடையும், எங்களுடைய உள்ளங்களுக்கு அது அமைதியாக மன நிம்மதி எங்களுக்கு அது கிடைக்கும். நாங்க இறைவன் இல்லை, அதை நிராகரிப்பதற்காக நாங்க கேட்கல, உள்ளத்தினுடைய நிம்மதிக்காக நாங்க என்ன செய்யறோம், அந்த விருப்பு தட்டை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க. சரியா? என்ன துவா செய்றாங்க? அல்லாஹும்ம ரப்பனா, இறைவா, அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை, ஆகார தட்டை இறக்குவாயாக. தக்கூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க, அந்த உணவு தட்டு என்பது உன் தரப்பிலிருந்து ஒரு அத்தாட்சியாக அது இருக்கும், இன்னும் எங்கள் அனைவருக்கும் அது ஒரு பெருநாளை போன்று அந்த தினம், அது இறக்கப்படக்கூடிய தினம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அல்லாஹ் ஒரு கட்டளையோடு என்ன செய்யறான், நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்றான். என்ன கட்டளை அது? ஃபமை யக்ஃபுர் பஅதும் மின்கும், நான் இறக்குவேன், ஆனா அதன் பிறகு யார் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்களோ உஅذிபுஹு அஸாபன் லா உஅذிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத தண்டனையை நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு அப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை கொடுப்பேன். கடுமையான நிபந்தனையா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் இறக்குவேன், ஆனா அதுக்கப்புறம் யார் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்களோ கடுமையான தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது இதுக்கப்புறம் தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவு தட்டு இறங்கிச்சா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கடுமையான நிபந்தனை வந்த அந்த சமயத்துல ஹவாரியன்கள் என்ன சொல்லிட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, அப்படி என்றால் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதனால அந்த மாஇதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டு இறக்கப்படவில்லை என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, அந்த உணவு தட்டு என்பது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறக்கப்பட்டுச்சு, ஆனா அதற்கப்புறம் என்ன நடந்தது என்பது நமக்கு குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்லை என்பதாக பதிவு செய்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன படிப்பினா, இந்த வரலாறுல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை நம்ம அப்படியாக நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சந்தேகம் என்று இறைவனை நம்ம இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும், எந்த சந்தேகமும் நம்ம படக்கூடாது. சொல்றது புரியுதா? ஆனா இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்பது நமக்கு போதுமான கல்வி அந்த விஷயத்துல இல்லை என்பதனால நாமும் என்ன செய்யணும், மௌனமாக இருக்கிறது தான் நமக்கும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு. சொல்றது புரியுதா? அந்த சம்பவம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, அந்த உணவு தட்டு இறக்கப்படுது, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதாக நம்ம நம்பிக்கை கொள்ளணும். சரி.
ஹவாரியன்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஹவாரியன்கள்லாம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஹவாரியன்கள். 12 பேர் இருந்தாங்க. சொல்றது புரியுதா? இவங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ரொம்ப அழகாக பெருமையாக அல்லாஹ் பெருமிதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர. ஈசா நபி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறார்கள், அவர்களை மறுக்கிறார்கள் என்ற அந்த இறை மறுப்பை மக்களிடம் இருந்து ஈசா நபி உணர்ந்த அந்த சமயத்திலே அவர்கள் கூறினார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்னிடத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? அதாவது யூதர்கள் சில பேர் தான் ஈசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அவர்களை மறுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஈசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த ஹவாரியன்கள் சொல்கிறார்கள், காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஈசா நபியே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக உதவி செய்கிறோம், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமூன், இன்னும் நாங்கள் அல்லாஹ்வையே ஏற்றுக்கொண்ட அவனுக்கு கீழ்ப்படிக்கூடிய ஒரு முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உறுதி கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? சுப்ஹானல்லாஹ், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து தாவா பணியில உறுதுணையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? என்ன சொன்ன? ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு தாவா பணியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இன்னும் சிலர் யூதர்களிலிருந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் நான் சொன்னேன். எதற்காக இதை சொல்றேன்? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, ஒரு இறைவனை இறைவனாக, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது, அவனை மட்டுமே வணங்குவது. இதுதான் என்னது? இஸ்லாம். மூசா நபி கொண்டு வந்த மார்க்கமும் என்ன? இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி, இந்த மாதிரி எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், எல்லாரும் எதை கொண்டு வந்தாங்க? இஸ்லாத்தை தான் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த இஸ்லாமிய அந்த கொள்கையை தான் கொண்டு வந்தாங்க. அப்ப ஈசா நபியை எதற்காக வந்தாங்க? மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அந்த இஸ்லாத்தை தான் கொண்டு வந்தாங்க. அப்போ சில பேர் நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் என்பது 1400 வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படின்னு முஸ்லிம்களில் சில பேர் நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது தவறான புரிதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் என்ன? இஸ்லாம் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, இப்படி ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க? தாவா பணியில் ஈடுபடுறாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூதர்கள் ரொம்ப முரண் பிடிச்சவங்க. இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்க்கறாங்க. பார்த்த பிறகு என்ன செய்யணும்? அவங்க ஈசா நபியை நபியாக ஏத்துக்கல. ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஈசா நபியை கொலை செய்யணும் என்று சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். எப்படி சதி வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா, மன்னர்களோடு சேர்ந்து கொள்றாங்க, ஆட்சியாளர்களோடு என்ன செய்யறாங்க? அவங்களிடத்துல ஈசா நபியை பத்தி தவறாக சொல்லி, இவர் எப்படிப்பட்டவர்னா உங்களுடைய ஆட்சியையே பறிப்பதற்கு இவர் ஒரு காரணமாக இருப்பார், இவர் இருந்தார்னா உங்களுடைய ஆட்சி உங்களிடமிருந்து பறிபோகிவிடும் என்று அந்த காலத்துல வாழ்ந்த ஆட்சியாளர்களை என்ன செய்யறாங்க? யூதர்கள் தூண்டிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வதற்கு அவர்களுடைய உதவியை பெறுகிறார்கள். இப்படி என்ன செய்யறாங்க? அவங்க சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமக்கரு வமக்கர் அல்லாஹ், அவர்களும் சதி வேலைகளில் ஈடுபட்டார்கள், சூழ்ச்சி வேலைகளில் ஈடுபட்டார்கள். அல்லாஹும் என்ன செஞ்சான்? சூழ்ச்சியை செய்தான். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். என்ன நடக்குது தெரியுமா நண்பர்களே? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது கால் அல்லாஹு யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக வராஃபியுக இலைய வ முதஹிருக மினல்லதீன கஃபரு. அல்லாஹ் ஈசா நபிக்கு முன்னாடியே சொல்றான், ஈசாவே நாம் உம்மை முழுவதுமாக கைப்பற்றி என்பால் உம்மை உயர்த்தி கொள்வோம். அல்லாஹ் என்ன சொன்னா? அப்படியே உயிரோடு கைப்பற்றி என்னிடத்தில் நான் உயர்த்தி கொள்வேன் என்று சொன்னான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது தெளிவாகவே சொல்கின்றான், வமா கதலூஹு வமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிய லஹும். இந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்யவும் இல்லை,
சிலுவையில் அவர்களை அறையவும் இல்லை, மாறாக விவகாரங்கள் அவர்களுக்கு குழப்பமானதாக ஆக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் வந்து இன்னொரு வசனத்தில் சொல்றான். என்ன நடந்துச்சு தெரியுமா? யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிடிப்பதற்காக வராங்க. வருகை தரும்போது மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிடறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாமை கைப்பற்றி விடுகிறான், உயர்த்தி கொள்கிறான். சரி, ஆனா வந்து யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்களா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் என்பது நடந்துச்சு. சிலுவையில் ஒருத்தர் அறையப்பட்டார். ஆனா அவர் யார் என்பதுதான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் சிலுவையில் என்ன செய்யல? அறையப்படவில்லை. என்ன நடக்குதுன்னா நண்பர்களே, 3 விதமான கருத்து இந்த விஷயத்துல இருக்கு. இவ்வளவு பேப்பர் இருக்கனால மிஸ் ஆயிடுச்சு. சரி, சிலுவையில அறையப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 3 விதமான கருத்து நண்பர்கள். முதலாவது கருத்து என்னன்னா, அந்த போலீஸ் அதிகாரியில மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிடிப்பதற்காக உள்ள போறார். சரியா? உள்ள போகும்பொழுது என்ன நடக்குது? அல்லாஹ் வந்து சுவற்றில் துளையிடப்பட்டு அந்த துளையின் வாயிலாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? உயர்த்தி கொள்கிறான் வானவர்களுடைய உதவி கொண்டு. வானவர்கள் என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமை கூட்டிட்டு போயிடுறாங்க. எந்த உயர் அதிகாரி ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிடிப்பதற்காக வருகிறானோ அவனுடைய முகம் என்பது மாறி விடுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் அவனுக்கு போடப்பட்டு விடுகின்றது. அப்போ சில பேர் வெளியில வெயிட் பண்றாங்க, இன்னும் மற்ற போலீஸ் அதிகாரிகள் வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் அவரு வரல, உயர் அதிகாரி வரல, திரும்பி வரல. இப்போ இவங்க உள்ள போறாங்க, பார்க்கும்போது ஈசா நபி இருக்கிறாங்க. அவங்க பார்க்கறாங்க அது ஈசா நபி என்றானா உண்மையில் அது யாரு? அந்த போலீஸ் உயர் அதிகாரி என்பவர் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமாக மாற்றப்பட்டு இருந்தார். அவரை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க? சிலுவையில அரைஞ்சிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை சிலுவையில் அரைஞ்சதாக அவங்க நினைத்துக் கொள்றாங்க. இது ஒரு கருத்து. 2வது கருத்து, இதுதான் சிறந்ததாக நமக்கு படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாணவர்களில் ஒருவராக இருந்த யூதாஸ் என்று சொல்லக்கூடியவன், ஜூடஸ் அவன் பேர், யூதாஸ் என்று சொல்லக்கூடியவன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஏமாத்திடுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன நடக்குதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறார்கள் என்பதை அவன் காண்பித்து கொடுக்கின்றான். ஈசா நபியை பிடிப்பதற்காக அவன் உள்ளே செல்லும் பொழுது அவனுடைய தோற்றம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்று மாற்றப்படுகின்றது. அப்போ அவன் தான் வந்து சிலுவையில அறையப்படுறான். கடைசியில் அவன் தான் என்ன சொல்றான்? இலாஹி இலாஹி லிமாதா சபக்தனி, இறைவா என்னை ஏன் அதாவது என்னையே விட்டு விட்ட, என்னையே வந்து நீ ஏமாத்திட்ட அப்படின்னு கடைசியில புலம்பினது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அவன் தான் வந்து புலம்புறான். 3வது கருத்து என்னன்னா, ஈசா நபி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மாணவர்கள் இடத்துல சொல்றாங்க, எனக்காக அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை யார் அர்ப்பணிக்கிறார் அப்படி வந்து கேட்கும்போது அவருடைய மாணவர்கள் சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர் எழுந்து சொல்கிறார், இறைவனுக்காக என்னுடைய உயிரை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்கிறார். அவர் வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய உயிரை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சார்? அவருடைய உருவத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவமாக மாற்றி விடுகிறார். இது 3வது கருத்து. நமக்கு சிறந்ததாகப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது கருத்து, அதுதான் சிறந்ததாக படுது. ஏன்னா வந்து பர்னாபா என்று சொல்லக்கூடிய பைபிளுடைய வந்து பாத்தீங்கன்னா 4 காஸ்பல் இருக்கும். ஒரு பைபிள்ல 4 வேதாகமம் இருக்கும். சரியா? மார்க்கு, மேத்யூ, லூக்கு, ஜான், இந்த 4 தான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மொத்தமா வந்து 72 புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு. நல்லா ஞாபகம் வைங்க, 72 ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி 72 புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு. அதுல சர்ச் என்ன பண்ணுச்சுன்னா 4 புத்தகத்தை தான் என்ன பண்ணுச்சு? செலக்ட் பண்ணுச்சு, ஏற்றுக்கொண்டு அதை தான் வந்து பைபிள்ல வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு இது பர்னாபாஸ் என்று சொல்லக்கூடிய இது, அதுல வந்து இந்த வரலாறு வந்து இருக்கு. ஜூடாஸ் என்று சொல்லக்கூடியவன் தான் இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் தான் சிலுவையில அறையப்படுகின்றான். நமக்கு அதெல்லாம் வந்து விட்டுருவோம். நமக்கு என்ன படிப்பு என்னன்னா, ஈசா நபி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா? அவங்கள உயர்த்தி கொண்டான். எந்த இடத்துல இப்ப இருக்கிறாங்க? அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறார்கள். திரும்பவும் என்ன செய்வாங்க? ஈசா நபி வருகை தருவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் அவர்களை கொலை செய்யும் பொழுது வமா கத்தலூஹு யகீனா, உறுதியான நிலையில் யூதர்கள் அவரை கொலை செய்யவில்லை, சிலுவையில் அறையவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிக்கணும், உறுதியான நிலையில் அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு அந்த சிலுவையில் அறையக்கூடிய அந்த சம்பவத்தை செய்யும் பொழுது, நிகழ்த்தும் பொழுது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு.
ஏன்னா அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஈசா கிடையாது அப்படின்னு வந்து யார் மாட்டிக்கிட்டாரோ அவர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அதுதான் அல்லாஹ் சொல்றான், உறுதியான நிலையில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்லவில்லை, சிலுவையில் அறையவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஆக இது நமக்கு படிப்பினையாக இருக்கு. நண்பர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்துல வருவாங்க. எப்போ வருவாங்க? தஜ்ஜால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஹக்கமன் அதலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீதமான அரசனாக, ஆட்சியாளனாக வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள்? சிலுவையை உடைப்பார்கள். வயக்துல் ஹின்சீர், பன்றிகளை கொள்ளை செய்வார்கள். வயதஉல் ஜிஸ்யா, டாக்ஸ் வரியை வந்து என்ன பண்ணுவாங்க? தகர்த்தெறிவார்கள். யுஃபீதுல் மால், அவர்கள் வரக்கூடிய காலகட்டத்திலே செல்வம் என்பது பெருகி இருக்கும். சதக்கா வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வருவார்கள். இன்னும் அது எப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவான காலமாக இருக்குமே என்றால், ஒரு சஜிதா செய்வது, அல்லாவுக்காக ஒரு சஜிதா செய்வது உலகத்தையும் விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவான காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்து என்ன செய்வாங்க? தஜ்ஜால் இடத்துல போரிடுவாங்க. அப்ப அந்த சமயத்துல 2 மசீஹ் இருப்பாங்க. எத்தனை மசீஹ் இருப்பாங்க? 2 மசீஹ். ஒரு மசீஹ் மசீஹுத் தஜ்ஜால், பொய்யன். இரண்டாவது மசீஹ் மசீஹ் ஈசா. சொல்றது புரியுதா? அதாவது போரிடுவார்கள். போரிட்டு பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய லுத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்வார்கள். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை காலம் ஆழ்வார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை போன்று 40 ஆண்டுகள் என்ன செய்வாங்க? திரும்பவும் வந்த பிறகு வாழ்வார்கள். சாதாரண மனிதனாக மரணிப்பார்கள். நபியாக வருவாங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம்? இல்லை. நம்ம நபியை ஏற்றுக்கொண்டவர்களாக வருவார்கள். ஈசா நபி வந்தாலும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டாங்க. அப்ப சாதாரண மனிதனாக மரணிப்பார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, 40 வருஷம் வாழ்வாங்க. அப்ப மொத்தம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்வாங்க? 30 வயசுல அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. 3 வருஷம் என்ன பண்றாங்க? தாவா பண்றாங்க. 40 வருஷம் வந்து வாழ்வாங்க. கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஆயுள் காலமாக இருக்கும் என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், சுருக்கமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். எனக்கு